தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பொதுவாக விஜய் சார் படத்தோடு போட்டினா அஜித் அவர்கள் படம் ஒன்று வரும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்களா, சிவகார்த்திகேயனோட படம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பொங்கல் ரேஸ்ல இந்த 2 படமும் மோத போகுது அப்படின்ட்டு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் பொதுவாக விஜய் சாரோட படம் ஒன்று தியேட்டருக்கு வருது அப்படின்னா அது ஒரு சுனாமி. அதுக்கு முன்னாடி எந்த படங்கள் வந்தாலும் ஓரங்கட்டப்பட்டோம். இதை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எஸ்கே எடுத்த முடிவா இல்லைனா அந்த பராசக்தி படத்தோட டீம் எடுத்த முடிவான்னு தெரியல. ஒரே டைமில் 2 படத்தையும் கொண்டு வராங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாதுங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகி அடுத்த நாள் அடுத்த படம் ரிலீஸ் ஆகுது. விஜய் அவர்கள் இவருக்கு துப்பாக்கி கொடுத்த கதை உலகம் அறிஞ்சிருதான். ஆனால் விஜய் அவர்கள் நோக்கி அந்த துப்பாக்கி திரும்புன்றதை அவர் எதிர்பார்த்துருப்பாரான்னு தெரிலங்க. இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எஸ்கே வச்சு திருப்பி இருக்காங்களே, அதால் பெரிய ஹைலைட்டாக பார்க்கப்பட்டு இருக்கு. எஸ்கே அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்திலிருந்து விஜய் அவர்கள் கொடுத்த ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு கட்டத்தில் விஜய் சாரோட ஃபேன்ஸ்லாம் எஸ்கே அவர்களை தூக்கி விட்டதில் குறியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தூக்கி விட்டது இந்த சென்ஸ் நல்லா இந்த பையன் மேலே போகணும்பா அப்படின்னு ஆசைப்பட்டதெல்லாம். ஆனால் இப்போ அதே விஜய் ஃபேன்ஸ்லாம் எஸ்கே ப்ரோ நீங்கள் இப்படி பண்ணி எதிர்பார்க்கல ப்ரோ, என்ன ப்ரோ இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு எஸ்கேவை சோஷியல் மீடியா முழுக்க வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டு பி ஃப்ராங்க், எஸ்கேக்கு இருக்கிற ஃபேன் பேஸை விட விஜய் அவர்களுக்கு இருக்க ஃபேன் பேஸ் இமயம். அது அந்தளவுக்கு பீக்கில் இருக்குது. ஜனநாயகன் படம் வர ஜனவரி 9 ரிலீஸ் ஆக போகுது. விஜய் சாரோட கடைசி படம். அதுக்கு அடுத்த நாள் இட் மீன்ஸ் ஜனவரி 10 பராசக்தி படம் ரிலீஸ் ஆக போகுது. எஸ்கேவோட 25வது படம். இந்த 2 படங்கள் அடுத்தடுத்த நாளில் வரது இப்போ கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கா. அவ்வளோதான், கோலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரி முழுக்க இதுதான் இப்போ டாக்காக இருந்துகிட்டு இருக்கு. அரசியல் ரீதியாக ரசிகர்கள் பிரிய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கவனிச்சிங்களா, அதை ஏதோ 2ஆம் உலக போகிறப்ப ஆக்சிஸ் வர்சஸ் அலைடுன்னு இந்த டீம் ஃபார்ம் ஆச்சுல, அது மாதிரி சினிமா வட்டாரம் சார்ந்து இப்போ கோலிவுட்டில் ரசிகர்கள் இப்படி செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக ஆளுங்கட்சி இவங்களோட ஒரு படமாக பராசக்தியை பல பேர் இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சமீப கால இந்த படம் சார்ந்த ஈவெண்ட்டும் அதை தான் முன்னின்று நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேக்காவினர் இவங்க அபிமானத்தை முழுக்க அப்படி கொண்டு வந்து கொட்ட போகிறது வேறு எந்த படத்துக்கு? ஜனநாயகன் படத்துக்கு தான். ஸோ திமுக ஆதரவாளர்கள் பராசக்தி படம் பார்க்க போங்க, தாவேக்கு ஆதரவாளர்கள் ஜனநாயகன் படத்தை பார்க்க போங்க. அதை மட்டும் பார்க்க போங்க, இன்னொரு படத்தை புறக்கணிச்சிருங்க அப்படின்ற மைண்ட் செட் 2 பக்கமே இப்போ அதிகமாக இருக்குது. எலெக்ஷன் சூடு பிடிக்கும்னு சொன்னல, ஆனால் இதை விட பெருசாக சூடு பிடிக்குமான்னு தெரியலங்க. அவ்வளோ சூடு பிடிச்சி இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்க்ரீன்ஸ் இருக்குல்ல, அதை ஹோல்ட் பண்ணுறதுல செம்ம நெருக்கடி இந்த முறை. ஏன்னா 2ம் பெரிய படங்கள் தான். அதுவும் விஜய் அவர்கள் படத்தோடு சிவகார்த்திகேயன் படம் மோதுதுன்ற விஷயமே ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் தான். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்கள தாண்டி தியேட்டர் ஓனர்ஸ்லாம் முடிவு எடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்களா என்ன? இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிந்த பிஸ்னஸை பற்றி கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை தாண்டி தேட்டர் உரிமையாளர்கள் ஒரு முடிவை தார்மீகமாக எடுக்க வாய்ப்பே இல்லை. அதாவது ஏங்க, நீங்கள் தேட்டரில் படம் போடுறது சார்ந்து இந்த ஷேரிங் இருக்குல்ல, அதில் நாங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் படத்தையே ஸ்க்ரீன் பண்ணிடுறோம். அப்படி இல்லை அவங்க கொடுக்குறாங்கன்னா நாங்கள் அவங்ககிட்ட போயிடுறோம் அப்படின்னு தான் தேட்டர் உரிமையாளர்கள் முடிவே பண்ணுவாங்க. இப்போ ஏற்பட நெருக்கடியை இப்போ அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் கடந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கூட ஓரளவுக்கு பெருமூச்சு விடலாம் அவங்க. ஆனால் ஒரு நாள் தள்ளி இன்னொரு படம் அப்படின்னா அவங்க எங்கேருந்து பெருமூச்சு விட்டுறது? இன்னொரு விஷயம் இங்கே கிளாரிட்டியாக கொடுத்துட்றவங்களுக்கு, இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது, இதை காலி பண்ணணுன்றதுனாலேயே பராசக்தியை ஃபுல் பிளெஜாக கொண்டு வராங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதில் ஓரளவுக்கு உண்மைன்னு தான் சொல்ல முடியும், முழுசாக உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டான் பிக்சர்ஸ் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு நாங்கள் வரோம் அப்படின்ட்டு. ஆனால் டேட் மட்டும் ஃபைனலைஸ் ஆகாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 14 மாதிரி சொன்னாங்க. கடைசியில் ப்ரீபோண்ட் ஆயிடுச்சு படம். இப்போ 10 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 படங்களும் பொங்கல் ரேஸில் இருந்த படங்கள் தான். ஆனால் இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ன்ற விஷயம் தான் இப்போ நம்மளுக்கு புதுசாக இருக்குது. எதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்னு நினச்சிங்கனாலும் இட்ஸ் அப் டு யூ. இல்லை ப்ரோ, விஜய் அவர்களோட கடைசி படம். விஜய் அவர்கள் எப்போவுமே பிஸ்னஸ் லீடர். அவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக லாஸ் ஆக வாய்ப்பே இல்லை, ப்ராஃபிட்டை கொடுத்துரும். படம் ஆவரேஜ்னா கூட ப்ராஃபிட்டை கொடுத்துரும். அப்போ ஏற்பட்ட ஒருத்தரோட கடைசி படம் அப்படின்னா, கரியரோட உச்சியில் இருக்க ஒருத்தரோட கடைசி படம் அப்படின்னா அதுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எந்த அளவுக்கு பெருசாக போகும்? எஸ்கேக்கு மனசில் ஆசை இருக்காதா? நாம் கிட்டத்தட்ட நிறைய நடிகர்களை முடிச்சிட்டோம். அவங்க கரியரில் இருக்கிறத நம்ம தூக்கிட்டு மேலே வந்துட்டோம். விஜய் சாரையும் கொஞ்சம் அசைச்சு பார்த்தா அவரோட கடைசி படம் பயங்கரமாக கலெக்ட் பண்ணுன்னு தெரியும். அந்த படம் கொஞ்சம் மிஸ் ஆகி நம்ம படம் அங்கே பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா நாம் அந்த படத்தை விட ₹1 அதிகமாக சம்பாரிச்சாலும் அவ்வளோதான், விஜய் சார் மார்க்கெட்டை நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு பெரிய பிம்பம் கிரியேட் ஆகிடும்.
அது போதாதா, அடுத்த சூப்பர் ஸ்டார் ரேஸில் நான் தான் இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை காட்டுறதுக்குன்னு எஸ்கே மனசில் ஆசை இல்லாமல் இருக்கும். ஆசைப்படலாம், பட் இது பெரிய ஆசையாக தான் நமக்கு இப்போ தெரியுதுல. இப்போ வெளியாக இருக்க தகவல் படி பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கு உலகம் முழுக்க ஒரு 55% ஸ்க்ரீன்ஸும், பராசக்தி படத்துக்கு ஒரு 45% ஸ்க்ரீன்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இங்கே மெஜாரிட்டி ஜனநாயகன் தான். ஆனால் இந்த நம்பர் அப்படியே கடைசி வரைக்கும் உயிர் போட இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன? ஏன்னா அரசியல் களத்தை தாண்டி என்ன சொல்ல வரும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தி பிக்கெஸ்ட் கலெக்ஷன் ப்ரொமோஷன் டூல்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்துக்கு வேற என்ன, என்னோட கடைசி படம் விஜய்குள்ள அனௌன்ஸ் பண்ணார்ல அதுதான். சாதாரணவரோட படம் வருதுனாலே ஃபேன்ஸில் FDFSல அப்படி போவாங்க, முண்டி அடிச்சுட்டு போவாங்க, டிக்கெட் அவ்வளோ விலை கொடுத்து வாங்குவாங்க. ஆனால் இந்த கடைசி படம்னு சொல்லவே இன்னும் பயங்கரமாக கிரேஸ் அதிகமாகிட்டு இருக்கு. எமோஷனாக பல பேரும் கிளம்ப ஆரம்பிப்பாங்க. இந்த ரிப்பீட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஒரு படத்தை ஒரு முறை பார்த்துட்டு திரும்ப திரும்ப போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. கண்டிப்பாக இந்த ரிப்பீட் வேல்யூ மூவியாக இந்த படம் இருக்கும். ஏன்னா இவரோட லாஸ்ட் டான்ஸ் இல்லையா, அதனாலே போன மூணு பல பேருக்கு முண்டி அடிச்சுட்டு வருவாங்க. இதெல்லாம் தாண்டி பராசக்தி ஜெயிச்சுது அப்படின்னா உண்மையிலேயே அதிசயம் அற்புதம்னு அதை தான் சொல்ல முடியும். ஆனால் இது சாதாரண விஷயம் இல்லைங்க. விஜய் சாரோட படத்தை முந்த ஒரு படம் நினைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அதை பராசக்தி டீம் நினச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆகுது தெரியல. ஏன்னா ஜனநாயகன் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலைஸ்டாக போகுது படம். ஆனால் பராசக்தி கான்டென்ட் ஓரியன்டாக போகுது. அதுவும் டைரக்டர் சுதா கொங்கரா அவர்கள் வேற பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்கு உள்ள. ஆனால் ஆப்போசிட் நிற்கிறது விஜய்ன்ற அந்த ஒரே ஒரு ஆளுமை மட்டும்தான். இவரை பீட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓப்பனாக நம்ம ஒத்துக்கிட்டாங்கன்னு பார்ப்போம் எஸ்கேவோட ஆசை எந்த அளவுக்கு நிறைய வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஹையஸ்ட் கலெக்டட் ஃபிலிம்ஸ் சோஃபார் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகம் முழுக்க இது வரைக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ண படங்கள் பட்டியலில் அவதார் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது உலக அளவில். 2009 ரிலீஸ் ஆன படம். ஆனால் இன்னும் அதோட அச்சீவ்மெண்ட் யாராலும் முறியடிக்க முடியல. 26,228 கோடி ரூபாய் அந்த படம் கலெக்ட் பண்ணுது. 2வது இடத்துல அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். இந்த படம் 2019 ரிலீஸ் ஆச்சா. இது 25,145 கோடி ரூபாவை கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. உலக அளவில் எடுத்துட்டிங்களா மேக்ரோ, இப்போ மைக்ரோ. நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு வாங்க. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் 2.0 படம் இருக்குல்ல, 2018 ரிலீஸ் ஆன படம். அந்த படம் தான் இன்னும் நம்பர் 1ல் இருக்குது. தமிழ் படங்களே அதிகமாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக அடிச்ச படம். 700 கோடி ரூபாயில் ஆரம்பிச்சு 800 கோடி ரூபாய் வரைக்கும். 2வது இடத்துல ரஜினி சாரோட படம் தான் வசூல் சக்கரவர்த்தி ஆச்சு. அவர் 2023 ரிலீஸ் ஆன ஜெயிலர் படம் 605 கோடி ரூபாயில் ஆரம்பிச்சு 650 கோடி ரூபாய் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நிற்கு. இன்னொரு பக்கம் 3வது இடத்துல விஜய் சாரோட படம் லியோ 2023 ரிலீஸ் ஆன படம். அந்த படத்துக்கு தேட்டர் டிக்கெட் கிடைக்காம எவ்வளோ பேர் அலைஞ்சிருப்பீங்க, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 595 கோடி ரூபாயில் ஆரம்பிச்சு 615 கோடி ரூபாய் வரைக்கும் அப்படின்னு அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருந்துச்சு. இந்த லிஸ்ட்டில் தன்னோட படமும் வரணும்னு எஸ்கே நினைக்காமையா இருப்பார். இதே லிஸ்ட்டில் தாம் படம் மேலே வரணும்னு விஜய் அவர்கள் நினைக்காமையா இருப்பார். ஏன்னா இன்னொரு 20-30 வருஷங்களுக்கு ஜனநாயகன் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதை பற்றி இண்டஸ்ட்ரி பேசணுன்ற எண்ணம் கண்டிப்பாக அந்த படக்குழுக்கும் இருக்கும், விஜய் சார் மனசுலையும் இருக்கும். இது கிட்டத்தட்ட காசை தாண்டி ஒரு கௌரவ பிரச்சனை மாதிரி இப்போ மாறிக்கிட்டு இருக்குங்க. போக போக இந்த லிஸ்ட்டில் இடம் முடிக்கிறது பெரிய விஷயம். ஆனால் ஜனநாயகன் பண்ணுமா பராசக்தி பண்ணுமான்றதான் பெரிய எதிர்பார்ப்பாக எழுந்திருக்கு. கடைசியில் தான் வந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி அடுத்த கட்ட ஒரு தகவல் இன்னும் உறுதிப்படுத்தலை. ஆனால் உங்கள் காதில் போட்டுறேன்னு வெங்கட் பிரபு இருக்கார்ல, அவர் சமீபத்தில் கிங் மேக்கர் அப்படின்னு எக்ஸ் தளத்தில் ஒரு சின்ன போஸ்ட்டை போட்டாருங்க. அதுக்கு எவ்வளோ என்கேஜ்மெண்ட்ஸ் தெரியுமா, லைக் அது ஃபுல்லாக கீழே கமெண்ட்ஸ் அது இதுன்னு அவ்வளோ பேர் அதில் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. மங்காத்தா படம் ரீலீஸ் ஆகுது போல இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு. அட்டகாசம் படம் தியேட்டருக்கு வந்தது அளப்பறையை தாங்க முடியல, அவ்வளோ தூரம் படத்தை கொண்டாடினாங்க. மங்காத்தாலாம் ரீரிலீஸ் ஆனால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க தேட்டர்ஸோட நிலமெல்லாம். அப்பேற்பட்ட படம் வர ஜனவரி 23 வாக்கில் ரிலீஸ் ஆகலாம்ப்பா, ரீரிலீஸ் ஆகலான்ட்டு சன் பிக்சர்ஸ் தரப்பில் சொல்லப்பட்டதா பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்னும் அஃபிஷியலாக பார்க்கல இதை, பட் இண்டஸ்ட்ரி முழுக்க பேசப்பட்டு இருக்கிறது இந்த விஷயந்தான். ப்ரோ இது என்ன ப்ரோ மோசமாக இருக்கே, தளபதியோட கடைசி படம், அப்போ ரேஸ் பெருசாக இல்லாமல் வந்து நல்லாயிருக்கும். ஆல்ரெடி பராசக்தி வந்துருச்சு. இது இல்லாமல் அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனால் அடுத்த 2 வாரத்துக்குள்ளேயே ஒரு 17-18 படங்கள் ரிலீஸு காத்துக்கிட்டு இருக்கு வேற. இது பார்த்தாலும் மங்காத்தா வேறையா ப்ரோ, அந்த படத்தை கில் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க ப்ரோ ஜனநாயகன் அப்படின்னு பல பேர் நினைப்பீங்க. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்லட்டுமா, குட் பேட் அகலி படம் ரிலீஸ் ஆச்சுல, அந்த படம் ரிலீஸ் ஆன ஒரே வாரத்தில் சச்சின் படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம இதை தப்புன்னு சொல்கிறோன்னா அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சாகணும் இல்லையா. ஸோ அப்போ மட்டும் நம்ம ஓகே ஏதோ சின்ன காம்படிஷன் அப்படின்னு நினச்சாலும் இப்போ அதை தான் நம்ம நினச்சி ஆகணும். சச்சின் படம் இப்போ பெருசாக தாக்கத்தில் ஏற்படுத்தலை குட் பேட் அகலியோட கலெக்ஷனில். ஆனால் ஒரு சின்ன ரேஸ் மாதிரி அப்போ மாறிச்சுல, அதே நிலைமை திரும்புறதுக்கான வாய்ப்புகளும் பெருசாக இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களே, ஏற்கனவே வந்த ஒரு படம் ஜனநாயகன் வரப்போகிற படம். ஜனநாயகன் படம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு ஒரு ரிசல்ட்டை வாங்கிட்டாலே படம் பிளாக் பஸ்டர் தான். ஏன்னா கடைசி படம்ன்ற சென்டிமெண்ட்னால ஜனநாயகன் படம் சாம ஹிட்டுப்பா அப்படின்னு பார்க்குறவங்களாம் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா இந்த படம் தாண்டி எந்த படம் வந்தாலும் ரசிகர்கள் கூட்டம் ஜனநாயகன் தான் திரும்ப 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 வந்துட்டு இருப்பாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. விநாயக் மகாதேவ் என்ட்ரி இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அஜித் அவர்கள் இருந்த இடத்துல
எஸ்கேவோட துணிவால அவர் மேலே வந்திருக்காருல இப்போ. ஒரு பக்கம் அவர்னா இன்னொரு பக்கம் விஜய் அவர்களை தான் ஃபேஸ் ஆஃபில் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்களா ஃபேஸ் ஆஃப் லைட்டாக மாறின மாதிரி இருக்கு. அஜித் ரசிகர்கள் இந்த வீடியோ பல பேர் பார்த்துட்டு இருப்பீங்களா? நீங்கள் ஜனநாயகன் படத்துக்கு போவீங்களா, பராசக்தி படத்துக்கு போவீங்களா? என்ன ப்ரோ ஹைப்பத்தட்டி கேள்வியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவரோட படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எப்படின்னா தேட்டருக்கு நீங்கள் போய் இன்னொரு படத்தை பார்த்து தானே ஆகணும். ஏன்னா நீங்கள் இந்த படம் பார்க்க போகிறது இந்த முறை டிக்கெட்டு காசு கொடுத்து வாங்கி சும்மா படம் பார்க்குறன்ற மாதிரிலாம் இருக்காது. உங்கள் சப்போர்ட்டை தெரிவிக்கிற மாதிரி மாறி தொலைச்சிரும். இப்போ சோஷியல் மீடியா முழுக்க அப்படி தான் வர ஒரு ப்ரொஜெக்ஷன் ஏற்படுத்தப்பட்டு இருக்கு. அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். ரைட்டு, ரஜினி சார் இனிமே டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, எஸ்கே இனிமே அட்மிட் பண்ணுங்க. அதுதான் இப்போ ஒட்டுமொத்த டிவிக்கு தொண்டர்களாக இருக்கட்டும், விஜய் சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா முழுக்க ஒரு ப்ரொபகண்டாக கொண்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. காக்கா கழுகு கதை மறந்துருக்க முடியுமா? ஸோ இது வரைக்கும் ரஜினி சார் படங்கள் சார் நாங்கள் எதிர்ப்பு பதிவு பண்ணோம்ப்பா. இனிமேல் அந்த இடத்துல எஸ்கே அண்ணன் வந்துட்டார். எங்களுக்கு மரியாதை இருக்கு அவர் மேலே. ஆனால் போட்டின்னு வந்துருச்சுல, அவர் மேலே இருக்க மரியாதை விட எங்கள் அண்ணன் மேலே இருக்க விசுவாசம் அதிகம். அதனால் நாங்கள் இந்த முறை விஜய் சார் சார்ந்து நிறைய விஷயங்களை பண்ண போகிறோம், ஆக்கப்பூர்வமாக பண்ண போகிறோம். வழக்கம் போல படம் ரிலீஸ் ஆகிறத முன்னிட்டு அதே நேரம் எஸ்கே அவர்கள் படத்துக்கான அபிமானம் இருக்குல்ல, அதை நாங்கள் இந்த முறை குறைச்சிக்கலான் இருக்கோன்ற மாதிரி தான் பல பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, போஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் சாரோட ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க ஒரு உள்குத்தை போட முன் வச்சிருக்காங்க. கவனிச்சிங்களா? அதாவது துல்கர் சல்மான் ரிஜெக்ட் பண்ண படங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் 2, தக் லைஃப், பராசக்தி, இது உண்மைதான். இந்த 3 படங்களையும் துல்கர் கிட்ட முதல்ல போயிருக்காங்க. ஆனால் அவரை நடிக்க முடியாமல் போயிடுச்சு. கடைசி என்ன காரணமோ அவர் விலகிட்டாப்ல. இந்த முதல் 2 படங்கள் ரிசல்ட் என்னன்றது உங்களுக்கே தெரியும். இந்தியன் 2, தக் லைஃப். 3வது படம் பராசக்தின்னு போட்டு கொஸ்டின் மார்க்கே சேர்த்து போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த நிறைய சர்க்காசமான போஸ்ட்லாம் தாண்டி பராசக்தி ஒருவேளை, ஏன்னா சுதா கங்குரான்ற பெரிய நம்பிக்கை இருக்கு எல்லாரும் மனசுலையும், ஒருவேளை இந்த படம் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அஹேடா ஜனநாயகனுக்கு முன்னாடி போச்சு புரிஞ்சிருக்கும். எஸ்கே மனசில் நினச்ச விஷயம் நடந்துருச்சு, நம்ம மனப்பூர்வமாக நம்ப ஆரம்பிச்சிடலாம். இந்த நேரத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்து குபீர் சிரிப்பு எல்லாருக்கும் வந்திருக்கும். என்னன்னா, பீஸ்ட் படத்தில் ஒரு சீக்வன்ஸ் வரும் பார்த்தீங்களா? அதை விஜய் சார் துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டு இருப்பார், ஆப்போசிட்ல சில பேர் சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஷீல்டு மாதிரி 2 விஷயத்த அந்த கிளி கேரக்டர்லாம் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ 2 பேர் பேசுவாங்க பாருங்க. டெர்மினேட்டர் படத்தில் பார்த்த துப்பாக்கி அதை வச்சு சுட்டுட்டு இருக்காங்க, யாருக்கிட்ட போய் என்ன மாட்டி விட்டுருக்க தெரியுதா இவன்ற டைலாக்ல அப்படியே பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு க்ளோஸாக போவாங்க. கிட்ட அந்த மீமை தான் பல பேரும் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க விஜய் சாருக்கு எதிராக சிவகார்த்திகேயன் இறக்கி விட்றீங்களே, சிவகார்த்திகேயன் என்ன ஆக போகிறாரோ அப்படின்னு தான் பல பேரும் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. சூர்யா சாரோட ஃபேன்ஸு இவங்க வேற இப்போ உள்ள, நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க, பராசக்திக்கா இல்லைன்னா இன்னொரு பக்கம் ஜனநாயகனுக்கான்னு இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போட ஆரம்பிச்சிச்சு சோஷியல் மீடியாவில். இன்னொரு பக்கம் டி வராரா இல்லையா, தனுஷ் அவர்கள் விஜய் சாரோட அந்த தளபதி கச்சேரின்ற ஈவெண்ட் இருக்குல்ல மலேசியாவுக்கு, அங்கே வராரா இல்லையா அப்படின்னு இன்னொரு பக்கம் பல விஜய் சாரோட ஃபேன்ஸை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தர்ம சங்கட மக்களே, இதை தான் சொன்னேன், ஏதோ 2ஆம் உலக போருக்கு அனுப்பிடுற மாதிரி ஒவ்வொருத்தரப்பா பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. இதுக்கு மத்தியில் கேவிஎன் ப்ரொடக்ஷன் இருக்காங்களே, இந்த ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பு நிறுவனம், இவங்க வர 27ஆம் தேதி மலேசியாவில் அந்த பெரிய ஈவெண்ட் நடத்துகிற விஷயம் இருக்குல்ல, அதை உறுதிப்படுத்திட்டாங்க. எந்த அளவுக்குனா, இந்த தளபதி கச்சேரி ஈவெண்ட் சார்ந்து இந்த புக்கெட் ஜலீல் ஸ்டேடியம் இருக்கு பாருங்க, மலேசியாவோட குலாலம்பூரில், அந்த இடத்துல ஏற்பாடுகள் துரிதமாக நடந்துட்டு இருக்கிறதையும், போஸ்டர்ஸ் அங்கங்கே மினுக்கிறதையும், வாகனங்களை ஃபுல்லாக இந்த ஜனநாயகன் சார்ந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கிற விஷயத்தையும் அதெல்லாம் எடுத்து இப்போ காட்சியாக தொகுத்து வெளியிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறப்ப ஜனநாயகன் சார்ந்த உலக அளவில் இருக்க எதிர்பார்ப்பு நமக்கு கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to look at the enemy. Look in the mirror if he is no friend to me. It's not working out, maybe it's the chemistry. It's time to break up so I can make a better me. Better believe in your mind, cause it's everything. You can mold, shape, find almost anything. All it takes is some time and some clarity to find your identity. It's mind over everything. ஒரு பக்கம் ஜனநாயகன் சார்ந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி, இன்னொரு பக்கம் பராசக்தி டீமும் சற்றும் சளைக்காதவன்ற மாதிரி தான் செம கிரியேட்டிவாஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சென்னை வள்ளுவர் கோட்டை இருக்கு, அங்கே இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்களா, ஒரு பெரிய கலை அலங்காரம் மிக்க சில விஷயங்களை கொண்டு வந்தாங்களா. அதாவது 2025 இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சென்னை இருக்குல்ல, இதை 1960s காலகட்ட மெட்ராஸா அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, கூட்டம் அள்ளுது பயங்கரமா. அதுவும் முதல்ல இவங்க பிளான் பண்ணது 2 நாட்கள் வரைக்கும் இந்த ஈவெண்ட்டை பண்ணலாம் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மக்கள் கூட்டத்தை பார்த்து, ஓகே ஒரு பக்கம் 1960s நம்ம சென்னையோட நிலவரத்தை ஃபுல்லாக மக்கள் தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பாக அமையுது,
டைம் டிராவல் மிஷின் எல்லாமே மக்களை கூட்டு போற மாதிரி இருக்கு. அந்த அனுபவத்தை மக்களுக்கு கொடுத்துருவோம். இன்னொரு பக்கம் நம்ம படம் சார்ந்து செம ப்ரொமோஷனா இருக்கு இது. இதை நம்ம இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கூட்டம் அந்த அளவு வருது. And when I feel like this, I'm immortal. 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 Don't be scared. Just level up, don't be scared. I'm so gone, no I'm never turning back. I won't stop, I'ma fight until there's nothing left. It's so on, you're gonna be hurting bad. Cause I've been to hell and back, you don't wanna make me mad. I stay strong, you will never see me crack. And if you get in my way, you're gonna feel the wrath. Gotta say it to my face while he's looking back. Mirror breaks after math, when I hate I attack. And when I feel like this, I'm immortal. 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 Don't be scared. Just level up, don't be scared. ஜனநாயகன் vs பராசக்தி. இதுல நீங்க எந்த படத்தை பார்க்க போறீங்க ப்ரோ? எந்த படம் வேணா ப்ரோ, வீட்டில் காசு இல்லை, கஷ்டப்படுறோம், இதெல்லாம் தாண்டி படமா ப்ரோ? அது எப்படியா பேசலாம், அவ்வளோ டிக்கெட் விற்பாங்க ப்ரோ, எங்கே ப்ரோ நம்மளால வாங்க முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் யாரா இருக்கீங்கன்னா சிறப்பான தெளிவான மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளால் சிந்திக்க வேண்டியது இதே விஷயம் தான். இப்போ வசூல் வேட்டை இவ்வளோ நடத்த போகிறாங்க, அவ்வளோ போகுது, எப்படியா ஃபெஸ்ட் இவங்க வந்து பார்க்க போகிறாங்க, அவ்வளோ தூரம் கலெக்ட் பண்ண போகிறாங்க, நீங்கள் பயங்கரமாக காசை செலவு பண்ண போகிறீங்க, தேட்டரில் ஸ்க்ரீன் கிடைக்குதா கிடைக்காது, இல்லைன்னா அரசியல் சார்ந்த என்ன பிரச்சனை கிச்சினியா, இது எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்க விஷயங்கள், அவங்க சம்பாத்தியம், அவங்க கௌரவம் சார்ந்த விஷயங்கள். நாம் இதிலலாம் சிக்கி சின்னாபின்னமாக வேணாம். டிக்கெட் கிடைச்சா போங்க, இல்லை பொறுமையாக போங்க. அதை விட்டு ஃபர்ஸ்ட் ஷோக்கு நான் டிக்கெட் எடுக்கிறேன் 3000 5000 அப்படின்றத நீங்கள் பெருமையாக வெளியே சொல்லணும்னு நினச்சி வீட்டில் சேர்த்து வச்சிருக்க கார்ட்ஸ் கொண்டு போய் வீணா அங்கே கவுண்டில் குத்தி செலவு பண்ணுறது, அந்த ஒரு செகண்ட் கெத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். பார்ப்போம், ரசிப்போம். எந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்குதோ சந்தோஷமாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரசனையை வெறியாக மாற்றாமல் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சந்தோஷமாக பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஆனால் உங்களோட தேர்வு எந்த படம்ன்ற மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.